மென்பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் கைதாகியுள்ள ராம்குமார் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதான விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமாரை காவல்துறையினர் கடந்த 1ஆம் தேதி இரவு கைது செய்தனர். காவல்துறையினர் கைது செய்யும் போது அவர் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது. இதையடுத்து சென்னை அழைத்து வரப்பட்ட ராம்குமாருக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று அவர் மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டார். ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஏராளமான செய்தியாளர்கள் கூடியிருந்த நிலையில் ராம்குமாரை போலீசார் பின்புற வாசல் வழியே ரகசியமாக அழைத்துச் சென்றனர். புழல் சிறையிலும் பலத்த கெடுபிடிகளுக்கு இடையே ராம்குமார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு புழல் சிறையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ராம்குமாருக்கு ஜாமீன் கோரி அவரது சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று சென்னை முதலாவது அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது.